எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்த்துக்கள். 39ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்துல, என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர்கள் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருந்து என்னை எவ்வளவு கோபப்படுத்தினாலும், கடுமையான வார்த்தைகள் பதில் சொல்ல என்னை எவ்வளவாய் ஏவினாலும் நான் மௌனமாக இருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஞானி சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட உண்டு. மௌனமாக இருந்தால் முட்டாளையும் ஞானி என்று எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய நாவின் வார்த்தை. சிறிய காரியங்கள் கூட, சின்ன சின்ன காரியங்கள் கூட வார்த்தையினால் அதை பூதாகாரமாக மாற்றுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரிகளுக்கு முன்பாக இருக்கும் போது அதிகாரிகள் அவனை பார்த்து ஏராளமான காரியங்களை கேட்டார்கள், சொன்னார்கள். அவனை பல விதத்திலே குற்றம் சாட்டினார்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக மௌனமாக இருந்தாராம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தவறாக நினைப்பது உண்டு. நாம் அதிகமாக பேசினால் நம்மை மற்றவர்கள் மதிப்பார்கள், கனப்படுத்துவார்கள். நாம் ரொம்ப ஞானி, ரொம்ப புத்திசாலி என்று மற்றவர்கள் நினைப்பார்கள் என்று நாம் தவறாக எண்ணுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய நாவுகள், நம்முடைய வார்த்தைகள் குறைவாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கட்டும். அநேகர்கள் செயல்படுவதில்லை, கர்த்தருக்கென்று எதுவும் செய்வதில்லை. ஆனால் வார்த்தைகள் அதிகமாக பேசி பாவத்துக்குள் விழுந்து விடுகிறார்கள். நாவின் வார்த்தையிலே ஜீவனும் மரணமும், நாவின் வார்த்தையிலே ஆசீர்வாதமும் சாபமும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவர்கள், குறைவாக பேசுங்கள், அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். நாவை அடக்கி ஞானத்தோடு கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, என் அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் நாவின் வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளாயிருக்கட்டும். மற்றவர்களை தட்டி எழுப்ப அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்கட்டும். பிதா, குமார, பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர்களோடு இருந்து உங்களை பயன்படுத்துவார். ஆமென்.